ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா கிரியேட்டிவ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தோம். அதை எப்படி ஊசியில் நூல்லாம் எடுக்கிறது, எத்தனை ஸ்டான்ஸாக எடுக்கணும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அதை பார்க்காதவங்க போன வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா இது ஒரு ஃப்ளவரில் தான் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட்னால் நம்ம எடுத்த எண்ட்லேயே சேம் எண்ட்லேயே திருப்பி ரிட்டன் குத்தி போடுறது தான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்னால் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போடுறது தான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இதை வந்து நான் ஒரு ஃப்ளவர் டிசைனாக வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணேன்னாக்கா ஒரு எண்டுலேருந்து எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், இன்னொரு எண்டில் போயிட்டு நாட் மாரி போட்டு நான் வந்து கீழே இறக்குறேன். ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து சேம் ஒரே எண்டு தான் ரெண்டு பக்கமும். இப்போ வந்து ஃப்ளவர் மாரி 4 கோடு ஆப்போசிட் டைரெக்ஷனாக கோடு போட்டு நடுவில் குட்டியாக போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஒரு எண்ட்லேருந்து எடுத்து அடுத்த எண்டுக்கு நாட் போடணும். இப்போ வந்து நான் கீழேருந்து ஊசியை எடுத்துட்றேன். எடுத்து என்ன பண்ணேனாக்கா அந்த எண்டு கிட்ட போயிட்டு நான் ஒரு 2 சுற்றி அந்த எண்டில் போய் குத்துறேன். குத்தி பொறுமையாக ஊசியை கீழே இழுத்தோம்னா அதில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் விழும். அதே தான் சேம் மெத்தடு. இந்த எண்ட்லேருந்து எடுத்துட்டு அடுத்த எண்டுக்கு போய் இழுத்து குத்தினோம்னா கரெக்டாக விழும். டைட்டாக போடணும். லூஸாக போட்டால் வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி போயிடும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இழுத்துட்டே கிட்ட கொண்டுட்டு வந்துக்கலாம் ஊசியை பொறுமையாக. இப்போ உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு? ஃப்ரெஞ்ச் நாட்னால் ஒரே எண்ட்லேயே எடுத்து ஒரு எண்ட்லேருந்து எடுத்து அதே எண்டுக்கே திருப்பி குத்துறது ஃப்ரெஞ்ச் நாட்டு. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்னால் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு குத்தி எடுக்கிறது தான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கும் டிஃப்ரென்ஸ்னு ஒன்றுமே கிடையாது. லாங்காக கொஞ்சம் பூ டிசைனுக்கு கொடுத்தோம்னா இது வந்து ஃபில்லிங்காக கொடுக்குறது ஃப்ரெஞ்ச் நாட்டு. பூ டிசைனுக்கு கொடுக்குற மாதிரி போட்டோம்னா அது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட். அவ்வளோதான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு. இது போட்டாலுமே ஃப்ளவருக்கெலாம் டிசைன் பண்ணும்போது கீழே வந்து ஒரு ஜமிக்கி வச்சு அந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதேமாரியே ஒரு ஃப்ளவர் போட்டு நீங்கள் வந்து அது வந்து கலர் கொடுத்து கலராக ஃப்ளவர் கொடுத்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணுங்கள். நடுவில் வந்து திருப்பி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சிடறேன். இதை அதே எண்டில் குத்தி இந்த ஃப்ரெஞ்ச் நாட் இது பொறுமையாக ஊசி வந்து ரொட்டேட் பண்ணி எடுங்க. முடிஞ்சு. இது வந்து எப்படி வந்து டிசைன், இதுக்கு என்ன டிசைன்னு சொல்கிறேன். ரவுண்டாக போட்டால் சரி வராது. நீங்கள் வந்து இந்தமாரி நீட்டாகவே போட்டு அந்த இதை ஃபில் பண்ணுங்கள். அந்த மாதிரி 3 ஃப்ளவர் கலராக போடுங்க. சேம் கலராக வேணாம். அதே வந்து அதிலே வந்து லீஃபையுமே வந்து அந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணுற மாதிரி போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ளவர்லேயும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணி காட்டுங்க. போ அனிஷா, எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு வரேன். நீ போ. நாக்கில் எடுத்து வைக்கக்கூடாது. போ ஆயக்கூடாது.